பிரியங்கா என்ன இங்க இங்கதான் மேம் பார்த்தேன். ஆனா எங்க போனான்னு தெரியலையே. எங்க அவ? இவ்ளோ நேரம் இங்கதான் உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தா. உங்க கார் சவுண்ட் கேட்டதா உள்ள போய் படுத்துட்டா. இன்னைக்கு மாட்டின சாவித்ரி. ஐயோ மாட்டாங்களே. என்னக்கா? இப்ப என்ன உன்னோட பிரச்சனை? என் மேல கோவமா? இல்லக்கா. அப்புறம் எதுக்காக பெட்ஷீட் குள்ள வந்து இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க? எப்போ ஸ்விம்மிங் கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்லயே இருக்க. போத்திட்டு தூங்குறதுக்கா சென்னைக்கு வந்து? புரியாத, புடிக்காத, தெரியாத எதையாவது நான் உன் மேல திணிச்சனா? நீச்சலனும் உனக்கு புதுசு இல்லையே. அக்கா எனக்கு இந்த தண்ணியோட வாசனை புதுசுக்கா. தண்ணிய சுத்தி இருக்கிற மனுஷங்க புதுசுக்கா. நீங்க சொன்னது போல என்னால இந்த உலகத்தை ஒரு கிராமமா பார்க்க முடியலக்கா. இங்க நான் மட்டும்தான் கிராமமா இருக்கேன். மத்தவங்க முன்னாடி நிக்கும் போது நான் ரொம்ப சின்னதா ஒரு சின்ன புள்ளியா காணாம போயிடுறேன்க்கா. தேனு, உன் கண்ணு எதிரில இருக்கிற எல்லாரையும் நீ மறந்துரு. இப்போ உன் கண்ணு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க. ஒண்ணு அம்மு பாட்டியோட இருந்த தேனு, இன்னொன்னு அம்மு பாட்டி இல்லாத தேனு. இந்த 2 தேனுக்கும் தான் இப்போ போட்டி. இன்னொருத்தர் ஆதரவுல வளர்ந்த அந்த தேனை விட தானா முட்டி மோதி மேல வரப்போற உன்னோட முதல் தோழியும் உன்னோட முதல் எதிரியும் நீதான். வேற யாருக்கும் அந்த இடத்த விட்டு கொடுத்துறாது. யூ ரைட். நீ மட்டும் இல்ல, மேல இருந்து பாக்கும்போது இங்க எல்லாருமே சின்ன சின்ன புள்ளியா தான் தெரியும். ஆனா ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு கனவு இருக்கு. நானும் நீயும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. நான் உன் கூட இருக்கிறது உன் ஊரே உன் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. என்ன? ஓகே, சியர் அப். Let them go for another lap. அக்கா Get down. தேனு, you're not a beginner. ஊர் கிணத்துல நீ ஊருக்கே நீச்சல் சொல்லி கொடுத்தவ. உன்னை பார்த்துதான் மத்தவங்க பயப்படணும். ஆனா நீ இப்படி வைக்கப்படுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னால இங்கேயும் நீச்சல் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? போய் ஸ்டார்ட் பண்ணு. தேனுக்கு ஒரு 4 weeks ட்ரைனிங் கொடு. அவளால இங்க இருக்கிற எல்லாரை விட ரொம்ப நல்லாவே ஸ்விமிங் பண்ண முடியும். அவளுக்கு டெக்னிக்ஸ் மட்டும் சொல்லி கொடு. ஓகே, கம் ஆன் கிட்ஸ், டேக் another lap. நாளைக்கு பீச்ல பூட் கேம்ப். எல்லாரும் ரெடியா? ரெடி. செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? தேனா இங்க வா. ஐஸ்கா வார்ம் அப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஸ்ட்ரெச்சிங்ல இருந்தாக்கா? ஸ்ட்ரெச்சிங் தான். ரெடி, ஸ்டார்ட், சேஞ்ச். கம் ஆன் கிட்ஸ், Sideways. keep going. Let's go. Look sharp. Come on. Priyanka, ஷோல்டர் have a ரொட்டேஷன். look at them. Hi sir. Hi. Hello, Long Sampath time sir. no see. Yeah. Come on. Fist bump. என்ன ஷாலினி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good. லாஸ்டா அந்த போர்ட் மீட்டிங்ல பார்த்ததான்ல. Yeah. Mhm. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல அப்படியே கன் மாதிரி இருக்காங்க. என்ன ரவுண்ட் தி கிளாக் ட்ரைனிங்கா? வெளியில இருந்து பாக்குறவங்கள இப்படி அசர வைக்கிறதுல இவனுங்களுக்கு அபார திறமை. ஒரு வாரத்துல ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதுக்குதான் வெரைட்டி வேலை வாங்கிட்டு இருக்கேன். என்ன உங்க பசங்களா ரெடியா இருக்காங்களா? சார், நாங்க இந்த ஸ்டேட் சென்ட்ரல்ங்கிற டென்ஷன்லாம் கொடுக்கவே மாட்டோம். Every day is fun and every next day is a competition. That's our policy. One minute. நிவி, Yes, Daddy. எது பண்ணாலும் டோட்டல் கான்சென்ட்ரேஷனோட பண்ணு. Okay, Daddy. புரிஞ்சுதா உனக்கு? Morning sir. Good morning, நிவேதா, sir. go join the students ma. Okay, sir. சார், நம்ம பொண்ணு நீந்தது பார்த்தா போன ஜென்மத்துல சொரா மீன் வந்திருப்பா போல தோணுது சார். வரப்போற ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ல நம்ம பொண்ணு தான் சார் மெடல் அடிக்க போறா. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க வரியே பண்ணிக்காதீங்க சார். யோ, உனக்கு என்ன புரியுதா இல்லையா? என்னோட பிளானே வேறயா? தெரியும் சார். நிவேதா ஜெயிக்கணும் ஸ்டேட் லெவல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். அது என் பிளானோட ஒரு நூல் தான். ஆனா என் பிளானே வேற. இந்த வருஷம் அவ +2. அவ கவுன்சிலிங் போகும்போது ஆல்ரெடி 25% ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. என்ன, ஏற்கனவே 2 மெடல் வச்சிருக்கா. இங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ணான்னு வச்சுக்கோ, 3வது கோல்டு மெடல். ஈஸியா ஐஐடில சீட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபோசிஸ், சிடிஎஸ் கேம்பஸ்னு செலக்ட் ஆயிருவா. அப்புறம் 2 வருஷத்துல யூஎஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிடுவா. ஏன்னா என் மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்கதான் இருக்கா. இவ்வளவு அங்க போயிட்டான்னு வச்சுக்கோ, நானும் இன்னும் 2 வருஷத்துல விஆர்எஸ் வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆயிருவேன்.